இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, 1902ஆம் ஆண்டு தூய லூர்து அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. லயன்ஸ் நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தவர் டாக்டர் அலெக்ஸ் கரோல். இவர் ஒரு கிறிஸ்துவராக வளர்ந்தாலும் காலப்போக்கில் கிறிஸ்துவ கொள்கையை கைவிட்டார். அதிலும் குறிப்பாக கடவுள் மீது பக்தி, அற்புதங்கள், அதிசயங்களை குறித்து சிறிது கூட நம்பிக்கையில்லாத ஒரு நாத்திகராக தன்னை மாற்றிக்கொண்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய மருத்துவ நண்பர் அவரிடம் ஒரு உதவியை கேட்டார். அதாவது லயன்ஸ் நகரிலிருந்து நோயாளிகளை லூர்து அன்னையின் காட்சி கொடுத்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு இவருடைய உதவியை நாடினார். கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாத இவர், அற்புதங்கள் அதிசயங்களை குறித்து நம்பிக்கை இல்லாத இவர் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உதவ முன்வரவில்லை. தன் நண்பன் கேட்டுக்கொண்டான் என்பதற்காக உதவ முன்வந்தார். லயன்ஸ் நகரிலிருந்து நோயாளிகளை ரயில் மூலமாக லூர்து நகரை நோக்கி அழைத்து வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர் மரி பெய்லி என்ற ஒரு பெண். அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு, அதாவது டிபி என்ற எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் மிகவும் மெலிந்து அவருடைய வயிறு வீங்கி ஏறக்குறைய அவர் பாதி இறந்த நிலையில் அவருடைய பயணம் தொடங்குகின்றது. கண்களை திறந்து பார்க்க முடியாத நிலையில், ஆனால் கையில் ஜெபமாலை வைத்திருக்கிறார்கள். நினைவு அற்ற நிலையில் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. அவரை பாதுகாக்கின்ற விதமாக மருத்துவ உதவி செய்வதற்காக வந்தவர்தான் இந்த மருத்துவர். இந்த மருத்துவர் அந்த நோயாளியுடைய நிலையை ஆய்ந்தவராக தனக்குள் சொல்லிக் கொண்டார். நிச்சயமாக இந்த பெண்மணி லூர்து நகரை அடைவதற்குள் இறந்து விடுவாள் என்பதுதான் அவருடைய ஆழமான தீர்க்கமான நம்பிக்கை. இப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் லூர்து நகரை அடைந்து விட்டார்கள். அன்னை காட்சி கொடுத்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து நின்றதும் அங்கிருந்த வாலண்டியர்ஸ், தன்னார்வர்கள், அருள் கண்ணியர்கள் என நோயாளிகளை பராமரிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சரை எடுத்து வந்து அந்த நோயாளியை அதில் கிடத்தினார்கள். இந்த காட்சியை கண்டதும் இந்த மருத்துவருக்கு ஒரு விதமான வியப்பு. அவருடைய இந்த செயல் ஒரு நிசப்தமான ஒரு செயல். பார்க்கின்ற பொழுது அவளுக்கு ஒரு அதிசயம், வியப்பாக இருந்தது. இருந்தாலும் அங்கு சொன்னார்கள், இந்த நோயாளியோடு ஒரு மருத்துவர் வர வேண்டும், அவரை கண்காணிப்பதற்கென்று. அந்த விதத்தில் இந்த மரி பெய்லோடு டாக்டர் அலெக்ஸ் உடன் சென்றார். அவரை படுத்த நிலையிலேயே அன்னை காட்சி கொடுத்த அந்த கெபியில் இருந்து ஊற்றெடுக்கின்ற நீரிலிருந்து ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வந்து அந்த வீங்கியிருக்கிற வயிற்றின் மீது ஊற்றினார்கள். கண்கள் மூடிய நிலையில் இருந்த அந்த மரி பெய்லி வலியினால் துடித்தார்கள். இரண்டாவது முறையாக மீண்டும் அடுத்த ஒரு குவளை தண்ணீரை கொண்டு வந்து அவர் மீது ஊற்றினார்கள், அந்த வயிற்றின் மீது ஊற்றினார்கள்.
அவள் இப்போது சற்று ஆறுதல் அடைவது போன்று அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு முறை குவளை தண்ணீர் ஊற்றினார்கள். இப்பொழுது அவளுடைய முகம் பிரகாசமாக மாறியது. அவள் சுயநினைவு பெற்றவளாக அவருடைய இதய துடிப்பு இயல்பான நிலைக்கு வந்தது. இதை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தவர், அதை குறித்து குறிப்பெழுதி கொண்டிருக்கின்றார் இந்த மருத்துவர். இப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பிய அந்த மரி பெய்லி அவருடைய வீங்கிய வயிறு இயல்பாக மாறுகின்றது. அந்த குறிப்பில் இப்படி எழுதுகின்றார், அவர் உடலில் இருந்து எந்த நீரும் எடுக்கவில்லை, உடலில் இருந்து எந்த கழிவும் அப்புறப்படுத்தவில்லை. ஆனால் மரிய பெய்லியின் வீங்கிய வயிறு தட்டையாக இயல்பான நிலைக்கு வந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த 3 நிலைகளுக்கு பிறகு மரி பெய்லி இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் கண்களை திறந்து பார்க்கின்றார். அவருடைய இதய துடிப்பு இயல்பாக இருக்கிறது. இப்பொழுது அவர் வலி அற்றவராக ஒரு இயல்பான மனிதரை போல் மாறுகின்றார். யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெச்சரில் இருந்து எழுந்து அமருகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவை யாருடைய உதவியும் இல்லாமல் உண்ணுகின்றார். பிறகு எந்த மனிதருடைய உதவியும் இல்லாமல் அந்த படுக்கையிலிருந்து எழுந்து நடக்கின்றார். இதையெல்லாம் அருகிலிருந்து பார்க்கின்ற மருத்துவர் சற்று ஆச்சரியப்படுகின்றார். அந்த மரி பெய்லி அன்னையிடம் நன்றி சொல்லி மீண்டுமாக லயன்ஸ் நகரை நோக்கி அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குகின்றார்கள். அப்படி தொடங்கப்பட்ட பிறகு மருத்துவ குழு அந்த மரி பெய்லை 4 மாதம் எடுத்துக்கொள்கிறது, ஆய்வுக்குட்படுத்துகிறார்கள். இது உண்மையில் நடந்ததா? ஏனென்றால் இவர் ஒரு நம்பிக்கை இல்லாத நபர், மருத்துவ துறையில் சிறந்த மருத்துவர். ஆனால் எந்தவிதமான மருத்துவ ஆய்வுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏனென்றால் இறந்து விடுவார், வாய்ப்பில்லை என்று கருதப்பட்ட இவர் எழுந்து நடக்கக்கூடியவராக மீண்டும் உயிரோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதை அவர்கள் உள்ளத்தில் சந்தேகத்தை எழுப்பியது. அதை குறித்து அந்த மரி பெய்லிடம் 4 மாதம் ஆராய்ச்சியில் மேற்கொண்டார்கள். அவர் உடலும் மனமும் அவருடைய அத்தனை உறுப்புகளும் இயல்பாக இருப்பதை மருத்துவர்கள் அறிவித்தார்கள், டிக்ளேர் செய்தார்கள். அவர் பூரண சுகமடைந்து நலமாக இருப்பதை அறிந்தார்கள். அந்த மருத்துவர் மீண்டும் குறிப்பிடுகின்றார், இது மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டுமாக அவர் இதை காண்பதற்காக, பக்தியாக அல்ல, அங்கு என்ன நடக்குது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அந்த அன்னையனுடைய கெபிக்கு வருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கின்றார். இதற்கிடையில் அவர் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மருத்துவமனைக்கு பல்கலைக்கழக ஆராய்ச்சிக்கு படிப்பிற்கு செல்கின்றார். அதன் பிறகு ராக்பெல்லர் மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கு படிக்க செல்கின்றார். அங்கு படித்து கொண்டிருக்கிற வேளையில் அடிக்கடி இங்கு வந்து செல்கின்றார். அந்த நிலையில் இன்னும் ஒரு காட்சி மீண்டும் அவரை சிந்திக்க தூண்டியது. 18 வயது நிரம்பிய சிறுவன் பார்வையற்றவனாக அங்கு வருகின்றான். அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அவன் அந்த அன்னையின் கெபியில் ஊற்றெடுக்கின்ற அந்த நீரிலிருந்து கழுவப்படுகின்ற பொழுது அவன் பார்வை பெற்றவனாக மாறுகின்றான். இந்த 2 காட்சிகளையும் கண்ட பிறகு அவர் தன்னுடைய விசுவாசத்தை இறைவன் மீது, அன்னையின் மீது நம்பிக்கை கொள்ள முன் வருகின்றார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு 1912 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது.
நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட அவர் தனது விசுவாச வாழ்க்கையும் தொடங்குகின்றார். எந்த நிலையில் விசுவாசமற்றவராக, நம்பிக்கையற்றவராக அன்னையின் மீதும் ஆண்டவர் மீதும் இறைவார்த்தின் மீதும் அற்புதங்கள் மீதும் அதிசயங்கள் மீதும் நம்பிக்கையற்றவராக இருந்தாரோ அந்த நபர் அன்னையின் மீது பகிரங்கமாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றேன், இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நம்புகின்றேன், அன்னையினுடைய வல்லமையினால் இவை நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தான் ஒரு முழு கிறிஸ்தவராக மாறுகின்றார். திருச்சபையின் அத்தனை சட்டங்களையும் நம்புவதாகவும் ஏற்றுக்கொள்வதாகவும் அறிக்கையிடுகின்றார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த மசேபேல் குகையிலிருந்து ஊற்றெடுக்கின்ற நீரிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதும் ஆயிரக்கணக்கான மக்கள் குணம் பெற்று வருவதும் உலகம் அறிந்த ஒன்று. ஒரு கதையாக, கட்டுக்கதையாக அல்ல. லூர்து நகரில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றது. வெறுமனே ஏற்றுக்கொள்வது கிடையாது. எந்த ஒரு புதுமைகள் நடந்தாலும், எந்த ஒரு அற்புதங்கள் அதிசயம் நடந்தாலும் அவை மருத்துவ ஆய்வுக்கு 4 மாதம் 6 மாதம் 1 வருடம் என்று ஆய்வுக்கு உட்பட்ட பிறகே இது புதுமை அற்புதம் என்று உலக தரம் வாய்ந்த மருத்துவ குழு அறிக்கையிடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அந்த அன்னையினுடைய வல்லமைக்கு பரிந்துரை தம்மை நாடி வருகின்ற எல்லாருக்கும் கிடைக்கின்றது. அந்த ஒரு நம்பிக்கையில்தான் நீங்களும் நானும் இன்று இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். ஒரு கால் பலர் அங்கு சென்றிருக்கலாம். செல்ல முடியாத நிலையில் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய திருத்தலம். இந்த திருத்தலத்தின் இன்னொரு தனிப்பெரும் சிறப்பு அன்னையினுடைய ஆலயத்துக்கு முன் அமைந்திருக்கிற மாதா குளம். அங்கு எவ்வாறு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று அந்த நீரூற்றை பருகி அதில் தங்களை கழுவி கொண்ட பிறகு அற்புதமான விதத்தில் குணம்படுகின்றார்களோ, அப்படி இங்கு இந்தியாவில் குறிப்பாக நமது உயர் மறை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற குளத்தில் வந்து ஆண்டில் பலமுறை ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து இந்த குளத்தின் நீரை பருகி அதில் குணம் பெற்றவர்கள் ஏராளமான பேர். அப்படி குணம் பெற்ற நாட்களில் ஒன்றான ஒரு சிறப்புமிக்க நாள்தான் இன்று. இந்த அன்னையினுடைய கெபின் முன் அன்னையினுடைய ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற இந்த குளமானது 100 ஆண்டுகளை கடந்து இன்று தனது 100வது ஆண்டை சிறப்பிக்க காத்திருக்கிறது. இன்று மாலை நமது ஆயரோடு கூடிய நிலையில் இந்த அற்புதம் நிகழ்கின்ற இந்த அன்னையினுடைய குளத்தில் இருக்கின்ற நீரை பருகி அதனால் கழுவப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் நலம் பெற்ற அந்த ஒரு நன்மை இருந்த செயலை நாம் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்கும். யாரெல்லாம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வருகின்றார்களோ அவள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த பரிந்துரையை, அது தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும், குடும்ப வாழ்வாக இருந்தாலும், சமூக நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக பெற்று செல்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் ஐயமில்லை. நாம் செய்ய வேண்டியது, கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை மட்டும்தான். அன்னையின் பிள்ளைகள் அவலமாக இறப்பதில்லை. தாய் இருக்க, அவள் தயவு இருக்க நாம் ஒரு காலம் கலங்குவதில்லை. நாம் ஒரு நாளும் ஏமாற்றத்தோடு வெறுமையாக செல்ல முடியாது. ஏனென்றால் அன்னை தம்மை நாடி வருகிற அத்தனை பேருக்கும் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். விவிலியத்திலிருந்து ஒன்றே ஒன்று மட்டும், ஒரே ஒரு மேற்கோளை குறிப்பிடுகின்றேன். முடக்குவாதமுற்றவரை 4 பேர் சுமந்து வருகிறார்கள். கூரையை பீத்து கொண்டு உள்ளே இறங்குகிறார்கள். குணம் பெற முடியும் என நம்பிக்கை. ஆண்டவர் அவரை குணப்படுத்துவார் என நம்பிக்கை. நடக்க முடியாதவரை சுமந்து வருகிறார்கள். ஆண்டவரும் அவருக்கு நலம் அளிக்கின்றார், குணம் அளிக்கின்றார். எந்த நிலையில்
எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது, நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு அவருடைய தாயின் பரிந்துரையை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் குணம் பெறுவோம், நிச்சயமாக நாம் வாழ்வு அடைவோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாலை நடைபெறுகின்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாமும் பங்கேற்று இந்த குளத்திலிருந்து ஊற்றப்படுகின்ற லூர்து அன்னையினுடைய திருத்தயல தண்ணீரை நாமும் பருகி, நாமும் உடலிலும் உள்ளத்திலும் நலம் பெற்று வளமோடு வாழ்வதற்கு பக்தியோடு ஒவ்வொரு முறையும் திருத்தலத்தை நாடி வந்து அன்னையினுடைய வல்லமைக்கு பரிந்துரை பெற்று செல்ல முயற்சி எடுப்போம். அன்னை நமக்கு அருள் தருவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.